மாதிரி விஜய் அவரோட மனைவி சங்கீதா அவர்கள் வந்து விஜய் மேல வந்து விவாகரத்து வழக்கு ஒன்று வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விவாகரத்து வழக்குன்றது அவரோட அரசியல் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது அவருடைய அந்த தோற்றத்தை, அரசியல் தோற்றத்தை கொஞ்சம் சிதைக்க. பெண்கள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு நேரிடுகின்ற ஒரு வாழ்க்கை துயரத்தை தங்களுக்கு நேரிட்டதாக கொள்வார். பெருவாரியான பெண்களுக்கு ஒரு மனைவியை வைத்து சிறப்பாக வாழவில்லை என்பது ஒரு குறையாக தெரியும். எல்லா மனிதர்களும் செய்கிறார். கருணாநிதி 3 கொண்டாடி கட்டிக்கினார், 4 கொண்டாடி கட்டிக்கினார். ஒருத்தையும் புகார் செய்யலையே. எல்லாரும் சரி சரி என்று இருந்தார். இந்த அம்மா வீட்டுக்கு ராத்திரிக்கு அந்த அம்மா வீட்டுல, பகலைக்கு இந்த அம்மா வீட்டுலன்னு அவர் வாழ்க்கையை கழித்தார். அது அவருடைய அரசியல். அது காரணம் என்ன என்றால், தொடர்புடையவர்கள் அதை பற்றி புகார் இல்லை. தாங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லவில்லை. சரி, ஒரு பெரிய முதலமைச்சருடைய மனைவியாக இருக்கிறோம் என்ற பெருமையை அனுபவித்தால் போதும் என்றுதான் அவர்கள் கருதினார்களே தவிர, என்னுடைய வாழ்க்கை பங்கை நீ கொஞ்சம் திருடி கொண்டு விட்டாய் என்று இவர்கள் கிளம்பியதில்லை. ஆனால் இது ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக, இது பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டதாக, பல ஆண்டுகளாக தாங்கள் பிடித்திருப்பதாக சொல்வது என்பது, எனக்கு இதெல்லாம் இல்லை. எனக்கு விஜய்க்கு அரசியல் புரியவில்லை, கொள்கைகள் புரியவில்லை, தெளிவில்லை. அவர் திமுக வெற்றி பெறுவதற்கு பி டீமாக பயன்பட போகிறார் என்கின்ற அரசியல் பார்வை மட்டும்தான் எனக்கு உண்டு. அவரு பெண்டாட்டியோடு வாழ்ந்தாலும் சரி, ஆசை நாயியோடு வாழ்ந்தாலும் சரி, இதெல்லாம் அவர் சார்ந்தது. இதெல்லாம் எல்லாரும் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஜவஹர்லால் நேரு வாழ்க்கையில கூட இதெல்லாம் இருந்திருக்கிறது. கருணாநிதி வாழ்க்கையில் வெளிப்படையாக இருந்தது. ஒருத்தியை மனைவி என்று, ஒருத்தியை துணைவி என்று என்னென்னவெல்லாம் சொல்லி சமாளிப்பார். மனைவி என்று சட்டபூர்வமாக சொன்னால் சட்டம் பாயும் என்பதற்காக என் மகளின் தாய் என்பார். இதெல்லாம் பம்மாக்கெல்லாம் செய்வார் நம்முடைய கருணாநிதி. ஆனால் உங்கள் வீடுகளில் உங்களுடைய பிள்ளை நான், ஒவ்வொரு வீட்டிலும் நான் இருக்கிறேன். தமிழ்நாடே நான் தான் தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற அளவு ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு தாயும் என்னை போற்றுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது, தன்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு தனக்கு நேரிட்டு விட்டதாக நினைப்பார்கள். இது ஒரு மனித இயல்பு. ஒரு பெண் ஒரு குடும்பத்தினுடைய அதிகாரத்தை, வாழ்க்கை இழப்பதை அவர் பெரிதாக கருதுவார். பணமில்லை, காசில்லை, வறுமையில் இருக்கிறோம், ஒருவேளை தான் சாப்பிடுகிறோம் என்பதை பெண் ஏற்றுக்கொள்வார். சரி, அவர் முயலுகிறார், என்னென்னவோ செய்கிறார், ஆனால் வாழ முடியவில்லை. அவர் என்ன செய்வார்? நம்மை பிடித்த விதி என்று கருதி அதை ஏற்றுக்கொள்வார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருத்தி பறித்துக் கொள்கிறார், தன் கண் முன்னாலேயே இவர் இன்னொருத்தியை கொஞ்சுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள தவிப்பார்.